ஹாய்ங்க எல்லாருக்கும். இது வந்து மண்டே ஈவினிங். மார்னிங்கே வந்து மாவெல்லாம் ஆட்டி வச்சிட்டேன். அது வந்து கலக்கி வச்சிட்டேன். ஈவினிங் வந்து இட்லி ஊற்றிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கலக்கி வச்சிட்டேங்க. எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி சொல்லிட்டு சைட் பை சைடு இட்லி ஊற்றி இட்லி வெந்துருச்சுங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இட்லி சாஃப்டாக. அது சரி செஞ்சிடலாம். இதுக்கு வந்து குழம்பு வந்து அரைச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு தாங்க ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி, அப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகா, இது 3ஐயும் ஃபஸ்ட்டு அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வந்து சாந்து ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்து, அப்புறம் பச்சை மிளகா, வரமிளகா, மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்ல ஓரளவுக்கு சாந்து வந்து ஆறின வெட்டி தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மெய்யாக. அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அந்த பாண்டிலே எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு நல்லா வெங்காயம் போட்டு நம்ம அரைச்சி வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்ருங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 முட்டை வேவிச்சு எடுத்துக்கோங்க. அது தேவையான அளவுக்கு முட்டை போட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றி கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சைட் பை சைட் பாத்திரமும் கழுவி எல்லாம் கிச்சன் டாப்பும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டா தான் மார்னிங் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட் இட்லி முட்டை குழம்பு சாப்பிட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.